வணக்கம் மாணவர்களே. இப்போ இயல் 6ல் கவிதைகள் பற்றி பார்க்க போகிறோம். சரியா? கவிதைகள் எழுதுனது யார் அப்படின்னா நகுலன் அப்படிங்கிறவர். இப்போ நகுலனுடைய ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம். நகுலனுடைய பேர் இயற்பெயர் பார்த்தோம் அப்படின்னா டி.கே. துரைசாமி. பிறந்த ஊர் அப்படின்னா கும்பகோணம். சரியா? வாழ்ந்த ஊர் திருவனந்தபுரத்தில் கேரளாவில். காலம் 1921 2007 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. கல்வி அப்படிங்கிறது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ், ஆங்கிலம் இதில் முதுகலை பட்டம் பெற்றவர். பணி திருவனந்தபுரத்தில் இஸ்லாமிய கல்லூரியில் ஆங்கில பேராசிரியராக பணியாற்றியிருக்கார். இவர் பன்முக சிறப்புகள்: கவிஞர், நாவலாசிரியர், மொழிபெயர்ப்பாளர், சிறுகதை எழுத்தாளர். சரியா? அடுத்து எழுத்து பணி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவர் நிறைய நூல்கள் என்ன செஞ்சுருக்காரு, எழுதியிருக்காரு தமிழில். அடுத்து இவருடைய படைப்புகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாக்குமூலம், ஸ்ருதி, நகுலன் கவிதைகள், 3-5, கண்ணாடியாகும் கண்கள். சரியா? இதான் இவருடைய நூல்கள். மொழிபெயர்ப்பு அப்படின்னு பார்த்தா பாரதியினுடைய கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துக்காரு. சரியா? இப்போ நகுலனை பற்றி நீ என்ன கொஸ்டின் எழுதுனா, நகுலன் ஆசிரியர் குறிப்புரைக அப்படின்னு போட்டுட்டு அவருடைய புனைப்பெயர் நகுலன், இயற்பெயர் துரைசாமி, பிறந்த ஊர் கும்பகோணம், வாழ்ந்த ஊர் திருவனந்தபுரம், காலம் 1921 2007 வரைக்கும். அடுத்து அந்த பணி அப்படி காலம் கல்வி எங்கே படிச்சிருக்காங்கன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ், ஆங்கிலம் முதுகலை படிச்சிருக்காங்க. சரியா? பணி திருவனந்தபுரத்தில் இஸ்லாமிய கல்லூரியில் ஆங்கில பேராசிரியராக பணியாற்றியிருக்காரு. படைப்புகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நகுலன் கவிதைகள், நாய்கள், வாக்குமூலம், ஸ்ருதி இது எழுதுனா போதும். இன்னொரு தடவை கேட்டுக்கோ. நகுலன், இயற்பெயர் துரைசாமி, பிறந்த ஊர் கும்பகோணம், வாழ்ந்த ஊர் திருவனந்தபுரம், காலம் 1921 ஸ்டார்ட் பண்ணி 2007. அடுத்தது என்ன அப்படின்னா கல்வி எங்கே படிச்சிருக்காங்கன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ், ஆங்கிலம் முதுகலை பட்டம். சரியா? பணி திருவனந்தபுரத்தில் இஸ்லாமிய கல்லூரியில் ஆங்கில பேராசிரியராக பணியாற்றியிருக்காரு. படைப்புகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நகுலன் கவிதைகள், வாக்குமூலம், நாய், ஸ்ருதி போதும். சரியா? இப்போ பாடல் பார்க்கலாம். இவருடைய பாடல்கள் பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கை நடைமுறைக்கு இயல்பாக எளிய நடையில் இனிமையாக எழுதப்பட்ட பாடல்கள் தான் நகுலன் கவிதைகள் அப்படிங்கிறதுல இடம்பெற்றிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு பாடலில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இருப்பதற்கென்று தான் வருகிறோம், இருப்பதற்கென்று தான் வருகிறோம், இல்லாமல் போகிறோம். இதுக்கு என்ன மீனிங்ஸ் அப்படின்னா இந்த உலகில் வாழ்வதற்காகத்தான் நம்ம பிறக்கிறோம். ஆனால் ஒரு நாளும் நம் வாழ்க்கை முடிந்து இந்த உலகில் இல்லாமல் போய்விடுகிறோம். இப்போ நம்ம இந்த உலகத்தில் ஏன் பிறக்கிறோம் அப்படின்னா வாழ்கிறதுக்காகத்தான் பிறக்கிறோம். ஆனால் ஒரு காலத்தில் என்ன செஞ்சுருவோம், இல்லாமல் போயிடுவோம். வாழ்க்கை அப்படிங்கிறது நிலையாமல் இந்த உலகில் பிறக்கும் உயிர்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு நாள் என்ன செய்யும், மரணிக்கும் செயல், மரணம் கண்டிப்பாக ஏற்படும். அதைத்தான் நமக்கு ஞாபகப்படுத்துகிறாங்க. சரியா? இருப்பதற்கென்று தான் வருகிறோம், இல்லாமல் போகிறோம். இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறதுக்காகத்தான் வர்றோம். ஆனால் என்ன செய்கிறோம், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த உலகம் விட்டு போயிடுவோம். அப்போது மரணம் அப்படிங்கிறது அனைவருக்கும் இயற்கையானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது மூச்சு நின்று விட்டால் பேச்சு அடங்கும். அப்படின்னா என்ன அப்படின்னா நாம் சுவாசிப்பதை நிறுத்திட்டோம் அப்படின்னா நம்மளுடைய செயல்கள் அனைத்தும் என்ன செஞ்சிடும், நின்று போயிடும். நம்மளுடைய உடம்புல உயிர் தான் ரொம்ப மிக மிக முக்கியம். அந்த உயிர் மூச்சு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த உடம்பு வேஸ்ட் ஆகிடும். அப்போ நம் உடலில் அந்த உயிர் நிலைத்து நிற்க உதவுவது எது அப்படின்னா மூச்சு காற்று தான். அது தன்னோட செயலை நிறுத்திடுச்சு அப்படின்னா நம்மளுடைய உடலோட பாகம் எந்த பாகமும் இயங்காது. அப்போ உயிர் உள்ள வர தான் நம்மளுடைய பேச்சும் செயலும் நடைபெறும். அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம மூச்சு இருக்க வரை தான் நம்ம உடலில் உள்ள அசைவுகள், பேச்சு எல்லாம் நடைபெறும். அப்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இருக்கிற கொஞ்ச காலத்தில் நல்லவற்றையே பேசி நல்லவற்றை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து அவர் பல உண்மைகளை சொல்கிறார், ஒரு உண்மையை சொல்லாமல் இருப்பதற்கு. இப்போ நிறைய பேர் ஒரு தப்பை மறைக்கிறதுக்கு நிறைய பொய் சொல்லுவாங்க. சரியா? அதைத்தான் சொல்கிறது. ஒரு உண்மையை சொல்லாமல் மறைப்பதற்காக மனிதர்கள் பல உண்மைகளை சொல்கின்றனர். இப்போ ஒரு உண்மையை மறைக்கிறதுக்காக பல உண்மைகளை என்ன செய்கிறாங்க, சொல்லுவாங்க. அப்போ என்னது இங்கே அவர் என்பது மனிதர்களை குறிக்கிறது. வாழ்க்கை நடைமுறையில் முற்றிலும் உண்மையை யாருமே பேசுகிறது கிடையாது. பல செய்திகளை கூறி ஒரு உண்மை என்ன செய்வோம், இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் யாருமே உண்மையை பேசுகிறது கிடையாது. அதே சமயம் என்ன செய்தோம், ஒரு உண்மையை சொல்கிறதுக்கு பல பொய் என்ன செய்கிறாங்க,
பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஆர்ப்பரிக்கும் கடல் அதன் அடித்தளம் மௌனம் மகா மௌனம். ஆர்ப்பரிக்கும் கடல் அப்படின்னா ஆரவாரத்துடன் ஒலிக்கும் அலைகளை கொண்ட கடலோட அடிப்பகுதி வந்து எந்த ஓசையின்றி மிக மிக அமைதியாக இருக்குமா. அந்த அசைவுகள் வந்து ஏன் அப்படின்னா அகத்தினை அப்படின்னா தன்னுடைய மனிதர்களுடைய மனசும் வந்து கடல் அலை மாதிரி தான் உள் மனசு வந்து மிக மிக அமைதியானது, சப்தம் இல்லாதது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அதுதான் அந்த வந்து ஆர்ப்பரிக்கும் கடல் அதன் அடித்தளம் மௌனம் மகா மௌனம். அந்த ஆர்ப்பரிக்கும்னா ஆரவாரத்துக்குடைய இருக்கக்கூடிய கடலினுடைய அடித்தளம் கீழ்ப்பகுதி மௌனமாக இருக்குமா. சரியா, அப்போ வந்து ஆர்ப்பாட்டத்துடனும் ஆடம்பரமாகவும் பிறரை பற்றி எண்ணாமலும் வாழ்கின்ற மனிதர்கள் ஆர்ப்பரிக்கும் கடலுடன் ஆசிரியர் ஒப்பினர். எப்படி அப்படின்னா கடலையும் மனிதரையும், கடல் எப்படி ஆர்ப்பரிக்குதோ மேலே சவுண்டு கேட்கும், உள்ளே வந்து மிக மிக அமைதியாக இருக்கும். அதே மாதிரி தான் ஆடம்பரத்தோடு இருக்கக்கூடிய மனிதர்களோட என்ன செய்கிறாங்கன்னா ஒப்பிடுறாங்க. சரியா, கடலோட மேல் பகுதி வந்து ஒலிக்கும் அலைகளை கொண்டது, ஆனால் அதனுடைய அடிப்பகுதி வந்து ரொம்ப அமைதியானது. அதே மாதிரி தான் ஆரவாரமான வாழ்க்கை போன்றவங்களும் மூச்சு நின்றுச்சுனா அப்படின்னா எங்கும் அமைதியாக இருக்கும் அப்படின்ற ஆசிரியர் வந்து சொல்கிறாரு. சரியா, அடுத்து வந்து அலைகளை சொல்லி பிரயோஜனம் இல்லை, கடல் இருக்கும் வரை உள்நின்று சலிக்கும் என்று உள்நின்று சலிக்கும் காற்று உள்ளவரை. இப்போ வந்து அலைகளை சொல்லி பிரயோஜனம் கிடையாது, கடல் இருக்கிற வரைக்கும் உள்நின்று சலிக்கும் காற்று உள்ளவரை. இப்போ வந்து அலைகளை பற்றி நம்ம கூறுறதுனால எந்த பயனும் கிடையாது. கடல் இருக்கிற வரைக்கும் அந்த அலைகள் வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி மூச்சு காற்று இருக்க வரைக்கும் நம்மளுடைய உயிரும் என்ன செய்யும், இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அப்போ கடல் இருக்கிற வரைக்கும் அலைகள் வந்து இருக்கும், ஆர்ப்பரிக்கும் என்று அலைகளுக்கு வந்து யாரும் கட்டளை இட முடியாது. அதோட வேலையை அது செஞ்சுட்டு தான் இருக்கும். அதே மாதிரி தான் மனுஷனும் சுவாசிக்கும் வர அவனுடைய உயிருக்கும். அவன் வந்து அந்த சமயத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, நம்ம மூச்சு இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு உயிர் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா தீயவற்றை வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் யாரும் அவன்கிட்ட கட்டளை இட முடியாது. ஏன்னா தான் செய்யறது வந்து தீமை, அது ஒத்துக்கொள்ள மாட்டான் யாருமே. வந்து நான் தசையத்தை இப்போ நிலையாமை உணர்ந்து நாமும் ஒரு நாள் வந்து என்ன செஞ்சுருவோம், இறந்துடுவோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டவன் தான் காலத்தில் நல்ல செயல்களை வந்து செய்யணும். அதனை வந்து தானாக வந்து உணர வைப்பது தான் இலக்கியம், கவிதை போன்ற படைப்புகள். இப்போ மனுஷன் வந்து எல்லாருக்குமே தெரியும் மனுஷனுடைய வாழ்க்கை வந்து நிலையற்ற தன்மையை கொண்டது தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தான் செய்கிற தப்பை வந்து எந்த மனிதன் வந்து என்ன செய்யறது கிடையாதுன்னா ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. அப்படி இருக்கையில் அந்த ஒத்துக்கொள்ள வைக்கக்கூடிய நூல்கள் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தான் அதுதான் அந்த கவிதைகள், கட்டுரைகள்லாம் என்ன செய்யுது, இந்த மனிதர்களை வந்து ஒத்துக்கொள்ள வைப்பதற்காக இந்த நூல்கள் வந்து என்ன செஞ்சுருக்குன்னா இடம்பெற்றிருக்கு. சரியா, இதைத்தான் நகுலன் அப்படிங்கிறவர் வந்து தன்னுடைய கவிதையில் வந்து நகுலன் கவிதைகள் அப்படிங்கிறதுல தன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலையற்ற தன்மையை வந்து எடுத்து காட்டுறாரு. சரியா, அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். மனிதர்களுடைய வாழ்க்கை வந்து என்ன செய்யுது, உயிர் மூச்சு உள்ள நிலையற்ற தன்மை இருக்கும் காலத்தில் வந்து உயிர் மூச்சு இருக்கும் வரைக்கும் நல்லதையே நினச்சி நல்ல செயல்களையே செய்ய வேண்டும். யாருக்கும் என்ன செய்யக்கூடாது, தீமைகள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தன்னுடைய கவிதையில் வந்து சொல்லியிருக்காரு. சரியா, இப்போ வந்து நகுலன் கவிதைகள் அப்படிங்கிறதுல நீ ஆசிரியர் குறிப்பு எழுதிக்கோ. அவருடைய புனைப்பெயர், இயற்பெயர், பிறந்த ஊர், வாழ்ந்த ஊர், காலம், அடுத்து வந்து எங்கே படித்தார், எங்கே பணி செஞ்சார், அவருடைய நூல்கள், இது போதும். அடுத்து வந்து நான் புக் பேக்கில் வந்து நகுலனுடைய கவிதைகள் பற்றி ஒரு புக் பேக்கில் 4 மார்க் கொஸ்டின் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நகுலனுடைய கவிதைகள் பற்றி சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின், நகுலனுடைய சிறப்பு கவிதைகள் இருக்குது. அதை வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். அதையும் 2 கொஸ்டின் வந்து 4 மார்க்கு எழுதி கூகுள் கிளாஸில் அசைன்மெண்ட் செக்ஷனில் எல்லாரும் என்ன செஞ்சு எழுதி அனுப்பு. சரியா, நன்றி மாணவர்களை, மீண்டும் பார்க்கலாம்.